சமீபமா ஒரு 10லேருந்து 15 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நெறைய மாறுதல்கள் அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, சில குறிப்பான ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பிசினஸ் மாடலா கன்வெர்ட் ஆயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, ஃபிரான்சைசி பேஸ்டு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் லீக். ஸோ இத இன்னும் சொல்லணும் அப்டின்னா, ஐபிஎல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியன் பிரீமியர் லீக். அதிலயுமே குறிப்பா நம்ம ஒரு டீம்னு எடுத்தோம்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இந்த ஃபிரான்சைசி பேஸ்டு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் லீக்கோட ஒரு பேசிக் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்கு அப்படின்னா, அந்த டீமை யார் ஓன் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்மளோட கண்ட்ரி ஓன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்டேட் லெவல்ல ஒரு டீம் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட் அந்த டீம் ஓன் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு லெவல்லயும் நம்மளால போக முடியும். பட் இந்த ஃபிரான்சைசி பேஸ்டு லீக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் டீம ஒரு பிசினஸ் ஓனரோ, இல்லாட்டி ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸோ, இல்ல ஒரு செலிபிரிட்டியோ, ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் அந்த பர்ட்டிகுலர் டீம வந்து வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த டீம பொறுத்தவரைக்கும் ஒரு ரீஜனல் ஓரியன்டடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த டீம்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்கிட்டோம்னா, சென்னை மக்கள் தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ அவங்க ஆக்ஷன் மூலியமா எந்த ஸ்டேட்ல இருந்தோ, இல்ல வேர்ல்டுல எந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வேணாலும் பிளேயர்ஸ அவங்க டீமுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஃபிரான்சைசி பேஸ்டு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் லீக். ரைட். ஸோ இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ பொறுத்தவரைக்கும் ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் தான் அதோட ஓனர். ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சிமெண்டோட மேனேஜிங் டைரக்டர். அண்ட் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி பேஸ்டு லீக் பார்த்தீங்கன்னா, இந்தியால நெறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐபிஎல் சொன்ன மாதிரி ஐஎஸ்எல் இருக்கு. இந்தியன் சூப்பர் லீக். அது வந்து ஃபுட்பால பொறுத்தது. அதே மாதிரி ப்ரோ கபடி லீக். இதே மாதிரி ஏகப்பட்ட லீக்ஸ் இருக்கு. பட் இதுல சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கிரிக்கெட் ஆகட்டும், ஃபுட்பால் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரா பேசப்படுற ஒரு கேம். அண்ட் அந்த வகையில இந்தியால இப்போ புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கிற இந்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக்கிள் பால். அண்ட் இதோட ஆரிஜினேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் ஆஃப் அமெரிக்கா. அண்ட் இதை இந்தியாவில் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் ஃபார் பிக்கிள் பால் அப்படின்ற அசோசியேஷன் இந்தியன் மினிஸ்ட்ரி ஃபார் யூத் அஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கீழே கடந்த ஏப்ரல் மாதம் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை முன்னிட்டு வரக்கூடிய டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஐபிஎல் மாதிரி இது ஒரு ப்ரீமியர் லீகாக இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட இனாகுரேஷன் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் வந்து நடக்க போகுது. அண்ட் இதில் 5 டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அண்ட் 6வது ஒரு டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஸோ அந்த 5 டீமோட அன்வீலிங் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நடந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கும். நீங்கள் கூட நியூஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதை மெயினாக லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் குரூப். ஸோ அது சென்னையில் அந்த ஃபார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடந்தது. அண்ட் அந்த 5 டீம்ஸையும் அன்வீல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அண்ட் இந்த பிக்கிள் பாலை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்போர்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே கேட்டகரியில் வர்றது தான் பேட்மிண்டன், டென்னிஸ். ஓகே. ஸோ பேட்மிண்டன், டென்னிஸ் கம்பேர் பண்ணும்போது பிக்கிள் பாலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதோட அந்த பெடல்னு சொல்கிறோம்ல, அந்த பேட் சாலிட் பேட்டாக இருக்கும். லைக் நம்ம டேபிள் டென்னிஸில் யூஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் பேட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த சைஸில் தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணுற அந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாலாக இருக்கும். ஸோ பால்ன்றது ஒரு பிளாஸ்டிக் லைட் வெயிட்டு, நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ஹாலோ பால். ஓகே. ஸோ அது நம்ம என்ன சொல்கிறோம்னா பிளாஸ்டிக் விஃபில் பால் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா மற்ற டென்னிஸ் அண்ட் பேட்மிண்டனை கம்பேர் பண்ணும்போது சின்ன கோர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த நெட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். அண்ட் அன்லைக் நம்ம டென்னிஸ் அண்ட் பேட்மிண்டன் மாதிரியே இதோட பிரின்சிபல்ஸும் இருக்கும். அண்ட் அதை பற்றின டீப் விஷயங்கள் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். கூர்கான் கேபிட்டல் வாரியர், மும்பை ஸ்மாஷர்ஸ், பெங்களூரு பிளாஸ்டர்ஸ், சென்னை சூப்பர் வாரியர்ஸ், ஹைதராபாத் ராயல்ஸ். ஸோ லைக் ஐபிஎல் மாதிரியே இதோட நேம்ஸும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் அந்த 6வது டீம் என்ன அப்படின்றது இன்னும் அன்வீல் பண்ணலை. ஸோ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த பிக்கிள் பால் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஸ்போர்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் அதோட தாக்கம் தான் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இந்தியன் ப்ரீமியர் பிக்கிள் பால் லீகை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இது எப்படி இருக்கும், இந்த ஸ்போர்ட்ஸ் என்ன மாதிரியாக இருக்கும், இதோட வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வரப்போகிற அந்த இனாகுரல் லீக்ல வந்து நம்மளால் விட்னஸ் பண்ண முடியும்.